நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம ஃபாரினர்ஸ் வந்துட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ விட்டுருந்தோம். அதை மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு வைபுமெண்ட்டே வரும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அண்ட் என்னென்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் பேரிங் வீடியோ நான் எடுத்து வச்சிட்டேன். அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் என்னென்னா நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. அதுலேயும் லேடிஸும் வந்திருந்தாங்க, ஜென்ஸும் வந்திருந்தாங்க. அந்த ஜென்ஸ் வந்ததில் வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று. ஆனால் தலைமை விடிவிக்கு வந்தாங்க பாருங்க, செம்மாங்க. ஸோ ஏற்கனவே விடிவி ரொம்ப வலிவாப்பில், இப்போ ரொம்ப ரொம்ப வலிவாப்பில். ஏன்னா அந்த செட்டில் இருக்க ஃபாரினர்ஸை விட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த விடிவிக்கு போன ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன்னா எல்லா கோமாளிஸும் வந்து 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 ஒரு அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம விடிவிகிட்ட. அண்ட் விடிவி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம தங்கோதரம் வந்துட்டு நம்ம ஃபாரினர்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிஞ்சாக ஒரு மூமெண்ட்டை பேசிக்கிட்டு இருந்திருப்பாப்புல. என்னென்னா ஐ வாண்ட் இங்கிலீஷ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷில் அப்படியே லவ் மூமெண்ட்டோடு பேசிகிட்டு இருந்தப்பா நம்ம தங்கதுரம். பேசிகிட்டு போது நம்ம வீட்டு கணேசன் 2 பேருமே ஒரு போட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாரினர்ஸ் எப்படி மடக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டு கணேசன் நம்ம ஆல்ரெடி எப்படி இருப்பார், ஒரு பொண்ணு வந்தால் எப்படி இருப்பார், ஒரு பையன் வந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஃபாரினர்ஸ் 2 பேர்த்துக்கிட்டுமே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா வீட்டு கணேசன்ட்டையும் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம தங்கதுரைட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப ஒரு பக்கன்னு முழிக்குது நம்ம ஃபாரினர்ஸு. என்ன பண்ண போகிறோமோ, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே மாட்டிட்டு என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தலையால் அடிச்சுக்கிற மாதிரி அது முழிச்சுக்கிட்டு நிற்கிது. அது பேசாமல் நிற்கிது. அண்ட் தங்கதுரை வந்துட்டு ரொம்ப வலிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல ஓரத்தில். அப்படியே ஒரு கிரிஞ்சாக பேசிக்கிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்காப்புல. அந்த விடிவி கணேசன் வந்து நம்ம தங்கதுரையும் மொக்க பண்ணி விட்டாப்புல. ஏன்டா அவ்வளோ வலியுது, அப்படிலாம் வலியக்கூடாது, அவளுங்கெல்லாம் நம்மளை கொஞ்சணும், நம்ம ஸோ பியூட்டிஃபுல் ஸோ ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் ஒரு கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்ஷனோட நம்ம ஃபிலிமோட நம்ம விடிவி கணேசன் உள்ளே இறங்கியிருக்காப்புல. வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும், நம்மளாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம விடிவி கணேசன் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம ஃபாரினருக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறதே தெரில, அவங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரில. விடிவி கணேசன் நம்ம தங்கதுரைக்கும் அவங்க ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை தவிர இன்னொரு லூஸு ஒன்று உள்ளே வருது. யாருன்னா நம்ம லூஸு நம்ம மணிமேகலை உள்ளே வந்தோன்னே ஒரு கலாட்டாவாக பண்ணி விட்டுது. என்னென்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மணிமேகலை எப்படிங்கிற பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். அண்டு எப்படின்னா நம்ம எப்படி போட்டு கொடுக்கும், எப்படி இப்படிலாம் உல்டாவாக மாற்றி விடும். அண்டு போன எபிசோட்லேயே நம்ம பார்த்துருந்தோம், நம்ம குரேஷிக்கும் நம்ம விடிவி கணேசனுக்கும் எப்படி உல்டாவாக மாற்றி விட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த ஃபாரினர்ஸ் நம்ம இருக்கிறதுலே அழகாக இருந்த ஃபாரினர்ஸ் நம்ம விடிவி கணேசன்ட்ட இருக்காங்க. அண்ட் விடிவி கணேசன்ட்ட வந்துட்டு நம்ம மணிமேகலை அண்ட் விடிவி கணேசன் அண்ட் தங்கதுரை அண்ட் ஃபாரினர்ஸ் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க ஒரு மாதம்பட்டி இவங்கெல்லாம் எல்லாருமே இருக்கும்போது அந்த ஃபாரினர்ஸ்ட்டு போயிட்டு இங்கே இருக்கிறதுல ஸோ அந்த வெரி மோர் ஹான்சம் பாய் அப்படிங்கிற யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாரினர்ஸ்ட்டை யதார்த்தமாக கேட்க அவங்க பதார்த்தமாக ஒன்று சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே நம்ம மணிமேகலைக்கு ஆத்தனை அடக்க முடியல. ஏன்னா நம்மளை சொல்லி ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்மளை சொல்லி நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், நம்மளை சொல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அண்ட் என்ன தான் நடந்துச்சுன்னா, ஆல்ரெடி வந்துட்டு வெரி ஹேண்ட்ஸம் பாய் அப்படிங்கிறது யாரை கை காமிச்சிச்சுன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜை காமிச்சிருச்சு. மாதம்பட்டிக்கும் நம்ம ஃபாரினர்ஸுக்கும் இருக்க ரொம்ப சந்தோஷம். ஐயோ மாதம்பட்டி சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதம்பட்டி வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம். அவருக்கு காதல் பொங்குது, நம்ம ஃபாரினர்ஸு காதல் பொங்குது, எல்லாத்துக்குமே காதல் பொங்குது அப்படியே. அண்ட் அதே மாதிரி 2 பேத்துக்குமே ஈக்குவலாக ஒரு பேச்சு நடந்து அப்படியே ஒரு ஜாலி ஃபன்மோட ஜாலியாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேசனை மாட்டி விடுறாப்புல நம்ம மணிமேகலை. நான் ஆல்ரெடி எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மணிமேகலையை பற்றி. அண்ட் அவங்க வந்துட்டு திஸ் லுக் மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை சொல்லுது. விடிவி கணேசனை பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்கள். அந்த ஃபாரினர்ஸு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பாவம். நம்ம விடிவி கணேசனை மட்டும் வாரம் ஏன் வச்சு செய்கிறாங்கிறது சத்தியமாக தெரியல. அண்ட் டாட்டா. நெக்ஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோமோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேரிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்த்துடுங்க.